பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த தேவ செய்தியின் வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்துகிறீரப்பா. அநேக நேரத்தில் எங்களுடைய பாதை தவறி வேறு வழியாய் நாங்கள் போகும்போது ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வழிகாட்டியாய் குட் கவுன்சிலராக இருந்து அந்த டிவைன் கவுன்சிலிங் எங்களுக்கு வேணும்ப்பா. தெய்வீக வழி நடத்துதல். நாங்கள் வழி தவறி நடக்கும்போது இதுவல்ல உன் வழி, இதிலே நட என்று ஆவியானவர் எங்கள் செவிகளில் துணிக்கிற சத்தத்தை கேட்கிற அந்த விருத்த சேதனமுள்ள செவிகளை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் இருதயம் விருத்த சேதனம் அடையட்டும் ஆண்டவரே. உமது வழியிலே சபையை நடத்தும். இங்கே வந்து பங்கு பெறுகிற ஒருவர் கூட வழி தவறி போயிடக்கூடாது சுவாமி. உங்கள் திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. வேதத்திலே அநேக ஜபங்கள் உண்டு. அதில் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற ஜபம் மிக சிறந்த உன்னதமான ஜபம். அல்லேலூயா. ஜபம் என்றால் என்ன? நாம் ஆண்டவரோடு பேசுவது, அவர் நம்மோடு பேசுவது. இதுதான் ஜெபம். நாம் அவரோடு பேசும்போது அவருடைய சத்தம் நமது செவிகளில் கேட்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஜெபம் ஒன்வே கான்வர்சேஷனாக ஆகிப்போச்சு. ஒன்வே கம்யூனிகேஷன், டூவே கம்யூனிகேஷன் தான் உண்மையான ஜெபம். ஆமென். நாம் பேச அவர் கேட்கணும், அவர் பேச நாம் கேட்கணும். இன்றைக்கு தியானிக்க போகிற இந்த ஜெபம் வண்டர்ஃபுல் ப்ரேயர், ரொம்ப கருத்தான ஜெபம். அந்த ஜெபத்தின் 4 வரி தான் சுருக்கமான ஜெபம். வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்பட்டுச்சு. கேட்கப்படாதது போல தெரியும். ஆண்டவர் ரொம்ப வற்புறுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஆமென். ஜெபம் யாரை பார்த்து செய்ய வேண்டும்? ஜெபம் எதன் மையமாக இருக்க வேண்டும்? ஜெபத்தில் நாம் எப்படி ஆண்டவரை அணுகுகிறோம் என்பதை ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்கிறார் ஆண்டவர். ஜெபம் யாரை பார்த்து சொல்லணும்? பிதாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே. அப்படி தான் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜெபிக்க தெரில. 30-40 வருஷம் விசுவாசியாக இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா என்ன அப்படி இல்லை, ஜெபம் பண்ண தெரியாது அப்படிங்கிறாங்க. எப்படிங்க ஜெபிக்க தெரியாமல் இத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தீங்க? ஜெபிக்க அழகாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலில் இருக்கிற பிதாவே, அவர் ஹெவன்லி ஃபாதர். ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு, அவர் அப்பா, நாம் பிள்ளைகள். ஆமென். அந்த சன்ஷிப் ஃபெலோஷிப் தான் ஜெபம் என்பது. அவர் பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதா, தகப்பன், பூலோக தகப்பன். நம்ம ஒவ்வொருவருக்கும் வேற வேற வேற. ஆனால் சபைன்னு உள்ள வந்துட்டா இங்கே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தான் நமக்கு எல்லாருக்கும் தகப்பன். ஆமென். சபை ரொம்ப அற்புதமானதுங்க. ஜாதி வேறுபாடற்றது. பணத்தினால் இன்னைக்கு அநேக சபை நடத்துகிறாங்க. பணக்காரர்களுக்கு ஒரு இடம், ஏழைகளுக்கு ஒரு இடம், அப்படிலாம் கிடையாது. சபைங்கிறது ஒரு காமன் பிளேஸ். அதில் நிறம் ஒரு பொருட்டல்ல, படிப்பு ஒரு பொருட்டல்ல, ஆமீன், பணம் ஒரு பொருட்டல்ல, ஆமீன், விசேஷமா கலர் ஒரு பொருட்டு, கருப்பு வெள்ளை ஒரு பொருட்டே அல்ல. ஆமீன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ மேல இருந்து பார்க்கிறாருங்க. இருதயம்
அப்படி லேப்டாப்னு அப்படி துடிக்குது. அதை தான் பார்க்குறாரு ஒழிய நம்ம எவ்வளோ குட்டையாக இருக்கிறோம், நீளமாக இருக்கிறோம், ஆமேன் சோத்திரம், எவ்வளோ காசு வச்சுருக்கிறோம், எவ்வளோ படிச்சிருக்கிறோம், எவ்வளோ அதிகாரத்தில் இருக்கிறோம், பதவியில் இருக்கிறோம், எவ்வளோ செல்வாக்கு இதெல்லாம் பார்க்குறதே இல்லைங்க கர்த்தர். மேலேருந்து பார்க்கும்போது கர்த்தர் சுத்த இருதயம் இருக்குதான்னு பார்க்குறாரு. அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களா இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆக ஜெபம் என்பது பிதா குமாரன் அந்த சன்ஷிப் தான், வேற எந்த ஃபெலோஷிப்பும் கிடையாது. உள்ள வந்துட்டா நம்ம எல்லாம் ஒரு தகப்பனின் பிள்ளைகள். அல்லேலூயா. இந்த பூலோக தகப்பனுக்கு வயசாயிரும். வயசானா சில தகப்பன் சொல்லுவாங்க, முன்ன மாதிரிலாம் எனக்கு பலன் இல்லைம்மா, எனக்கு பலன் போயிடுச்சு, என்னால் உதவி செய்ய முடியாது, நல்ல இன்கம் இல்லை, ஸ்தோத்திரம், கண் பார்வை மங்கி விட்டது, கால்கள் தடுமாறுகிறது, எனக்கு உன்னை சப்போர்ட் பண்ண முடியலன்னு சொல்லி வயதாகும்போது தகப்பன் அவருடைய வயதின் மூப்பின் நிமித்தம் மாறுறாங்க. ஆனால் நமது ஆண்டவர் அப்படி இருக்கா? இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரே ஆதியும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட நல்ல ஒரு பரம தகப்பனை வைத்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இன்றைக்கு நீங்களும் நானும் வந்திருப்பது தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. இந்த பெண் பிள்ளைகளுக்கு தகப்பன் வீடு ரொம்ப பிடிக்கும். அப்பா வீட்டுக்கு போனால் எதையாவது அள்ளிட்டு போயிடுவாங்க. அப்படி தானே, அரிசி பருப்பு எல்லாம் அவங்க ரிச்சாக இருப்பாங்க. ஆனாலும் தகப்பன் வீட்டிலேருந்து கொஞ்சம் வாங்கலைன்னா அவங்களுக்கு மனசில் பார்த்தீங்கன்னா சமாதானமே இருக்காது. அப்போது ஒரு தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போகிறப்ப எவ்வளோ மன நிறைவோடு போகிறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்படி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நாம் வந்திருப்பது தகப்பன் வீடு. அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி மன நிறைவோடு ஆண்டவர் அனுப்ப போகிறார். விசுவாசித்தா அது நடக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த கெத்சமனே பிரேயர், வண்டர்ஃபுல் பிரேயர், ஒரு சப்மிஷன் எப்படி இருக்கணும், தேவனிடத்தில் அணுகும்போது எப்படி நாம் தேவனை அணுக வேண்டும், அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள், அந்த உறவின் அடிப்படையில். இதனுடைய லெட்டரோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, அப்பாவின் சித்தம். ஆமென். நம்ம விருப்பத்தை சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாங்க. உங்களுக்கு 1000 விருப்பம் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னார்? என் பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு, அது அவருடைய விருப்பம், இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பம். சொல்றார், இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிலுவை மரணத்தை குறித்து அல்ல, அப்படி நினச்சிடக்கூடாது. சிலுவை மரணத்தை குறித்து ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். இப்பொழுது சிலுவையில் ஆண்டவர் அறையப்பட போகிறார். அத்துணை மனுக்குலத்திற்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரிக்க போவதெல்லாம் A to Z அறிந்திருந்தார். மரணத்தை நினைத்து சொல்லலைங்க, அதை கடைசியில் சொல்லுவேன் ஏன் இந்த ஜபத்தை பண்ணார். அப்போ இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது எனக்கு வேண்டாம் அப்பா, இந்த பாத்திரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் இருக்கலாம். இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை, அநேக நிந்தைகளும் அவமானங்களும் துரோகங்களும், ஸ்தோத்திரம், அநேக பற்றாக்குறைகள், எதுவுமே விரும்பினது நடக்கலையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கிற தேவஜனமே, நமது விருப்பங்களை நாம் தாராளமாக ஆமீன் பிதாவிடத்திலே மன்றாடலாம். அதில் தவறே இல்லை. ஆமேன். நமது விருப்பத்தை சொல்லணும். சொல்லிட்டு சொல்றாரு ஒரு வார்த்தை, ஆகிலும். ஆமேன். அதுதான் அந்த ஜபத்தோட ஒரு உறுதிங்க. நம்ம விருப்பத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஜபத்தை முடிக்கிறப்ப சொல்லணும், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இது எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆமேன். நீங்கள் விரும்பினா இந்த வாழ்க்கை தொடரட்டும் ஆண்டவரே, நீங்கள் விரும்பலைன்னா இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதம் எனக்கு வேண்டவே வேண்டாம் சுவாமி என்று எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து அப்படிதான் நல்ல மாதிரியான ஜெபத்தை நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடலை பாடலாமா? கவியை எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே உங்கள் சித்தம் போல என்னை நடத்துங்க சுவாமி. என்னுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு நகர்வுகள்
என்னுடைய வேலை, பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம் எல்லாம் உங்க கரத்திலேயே அர்ப்பணிச்சிடுறேன். சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடலாமா? உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பர, உம் சித்தம் போல் நீ நடத்தும் என் சித்தமோ என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் இயேசுவே வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறி நடந்திடவே, வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறி நடந்திடவே, வழிதுவே இனிய சத்தம் தொனித்திடட்டும் என்று இனிய சத்தம் தொனித்திட. கரங்களை மேலே தட்டி உம் சித்தம் என்னை என்றும் கர்த்தரனே, உம் சித்தம் போல் நீ நடத்தும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் பில்லி சுனியன் தான் பெரிய எதிரி, சத்துரு பெரிய எதிரின்னு நினைக்கிறோம். எல்லா எதிரிகளை விட நாம் எடுக்கிற தவறான முடிவுகள் தான் பெரிய எதிரி. புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கை உன் கைங்கிறாங்க பாருங்க புறஜாதியார். 100% உண்மை. நீங்கள் எடுக்கிற டெசிஷன் மேக்கிங் இஃப் இட் இஸ் ராங் அப்படின்னா டோட்டலி ராங். அது வாழ்க்கை துணை இருக்கு பாருங்க, அது ரொம்பங்க 90%, 90% ஜனங்கள் சரியான முடிவெடுக்காமல் தடுமாறினபடினால, தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தபடினால இன்றைக்கு வரை அழுதுட்டு இருக்கிறாங்களாம். வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே வெள்ளையும் சொல்லையுமா தான் இருப்பாங்க. உளவியல் அறிக்கை சொல்லுகிறது சரியான முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும். அதில் தடுமாறிட்டோம்னா அவ்வளோதான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சரியான முடிவு எடுக்காவிட்டால் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர். ஃபஸ்ட்டே அழுது ஜோமன்ட்டா அதுக்கப்புறம் இன்பமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் தன்னுடைய டெசிஷன் மேக்கிங்காக மன்றாடி அழுது முகம் குப்புற விழுந்து ஒரு இடத்துல போய் ஜெபிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் முகம் குப்புற விழுந்துடுவீங்களா? அப்போ சம்படி யாரோ அவ்வளோ தள்ளி இருக்கிறாங்க. அது யார் இவரை தள்ளினதுன்னு பார்த்தா, அதை யோசித்து பார்த்தா நம்முடைய பாவங்கள் பாரங்கள், அகில மனுக்குலத்தின் பாரம் அவர் மேல் வந்து விழுந்தபடியினால பாரத்தை சுமக்க முடியாமல் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே என்று சொல்லி இருதயம் இழகி கதறி ஜெபித்த ஜெபம். ஜெபத்தில் இப்படி ஜெபிக்கலாமா? முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கலாம். ஜெபத்தின் நிலையை ஆண்டு நமக்கு சுட்டி காட்டுகிறார். இப்படி ஜெபிக்காதவங்க ஜெபிங்க. சிலவங்க அப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரே தூக்கம்தான். முகம் குப்புற விழுந்து ஒரே தூக்கமாயிருது. சரி ஜெபிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை நோக்கி சாஷ்டாங்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, சரணாகதி அடைவது. நான் இல்லை இயேசுவே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பது தான் இந்த முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிற ஜெபம். இன்னொன்று, இந்த இடத்துல கவனிங்க, மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 26:39.
சற்று அப்புறம் போய் ம், முகங்குப்புற விழுந்து, ம். என் பிதாவே, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ம். நீங்கும்படி செய்யும். நீங்கும்படி செய்யும். ஆகிலும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, ம், உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தமே அப்படின்னா ஜபத்திற்கான பதிலை ஆண்டவரிடமே விட்டு விடுவது. இப்படி தான் செய்யுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்லாம் நோ ஆர்கியூமெண்ட், எதுவுமே சொல்லலைங்க. அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன விருப்பம், பிதாவின் திட்டம் என்ன, என்னை குறித்த பிதாவின் அவருடைய ஆதீனத்தில் எழுதப்பட்டிருக்கிற திட்டங்கள் என்ன, அதுவே நடக்கட்டும் என்று சொல்லி 100% தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு நல்ல தனி ஜபம். தனி ஜபம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, திரளான ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார். திடீரென்று என்ன செய்வார் அப்படின்னா, அவர் ஏற்படுத்தின டிசைபிள்ஸ் எவ்வளவு தெரியுமா? 70 பேர். முதலாவது ஆண்டவர் ஏற்படுத்தின சீசர்களுக்கு தொகை எவ்வளவு? 70. அதுலேருந்து பிரிக்கிறார், 12 பேரை பிரிக்கிறார். 12 டிசைபிள்ஸ் பிரித்து இங்கே கொண்டு வர்றார். திரளான கூட்டத்தின் நடுவிலே ஊழியம் செய்கிறார். அங்கிருந்து 70 பிரிக்கிறார். 70லிருந்து 12 பிரிக்கிறார். 12ல் இப்போ யார் வெளியே போயிட்டா அப்படின்னா யூதாஸ் வெளியே போயிட்டான். இப்போ யார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 11 + 1 ஜீசஸ் கிரைஸ்ட் சேர்த்து. இப்போ 11ல் 8 பிரிச்சிடுறாரு. 8 பேரை பிரித்து தனியாக அங்கே உட்கார வச்சுட்டு ஒலிவ மலையில் ஏறி போகும்போது பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் யாரு? யாக்கோபும் யோவான். பாருங்களேன், ஆண்டவர் எல்லார் கூடயும் இல்லைங்க. டிசைபிள்ஷிப், ஒரு லீடர்ஷிப்பும் அப்படி தான். எல்லார்ட்டையும் எல்லாம் ஷேர் பண்ணலாமா? அது பெரிய பிளண்டர் மிஸ்டேக் ஆயிரும். திரளான ஜனங்கள் வேணும். அவர்கள் மத்தியிலிருந்து 70 பேர் ஒரு டிசைபிள்ஸ். அதுக்கப்புறம் 12, அதில் ஒருத்தன் வெளியே போயிட்டான், அவனே கெட் அவுட் ஆகிட்டான், யூதாஸ் காரியோத். அதுக்கப்புறம் 11 கூட்டிட்டு அப்படியே ஒலிவ மலைக்கு வாங்க போகலாம் அப்படிங்கிறார். எங்கே போட்டிருக்கு வாசிங்க, ஸ்தோத்திரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி 11 பேரை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போ ரொம்ப வெரி க்ளோஸ். அப்படின்னா மீதமுள்ள 8 பேர் கீழே உட்காந்துட்டாங்க. இந்த 3 பேரை கூட்டிகிட்டு போகிறார் ஒலிவ மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் அங்கிருந்து பிரிகிறார். 39ஆம் வசனம் முதல் வார்த்தை சொல்கிறது, சற்று அப்புறம் போய். எல்லாரும் கூட இருந்து தனி ஜெபம் பண்ணலாமா? பண்ண முடியாது. சற்று அப்புறம், கொஞ்சம் தள்ளி ஒரு பர்சனல் ப்ரேயர் நமக்கு இருக்கணும், அந்த சப்மிஷன் இருக்கணும். அந்த ப்ரேயர் ரொம்ப அற்புதமான ஜெபம். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் அவசியம், தனி ஜெபம் அவசியம், கூட்டு பிரார்த்தனை சபையாரோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் அவசியம். இவைகள் எல்லாம் உன்னதமான அனுபவம் என்ன அப்படின்னா தனி ஜெபம். ஆமென். ஆண்டவரோடு பர்சனல் ரிலேஷன்ஷிப், கர்த்தரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து. லூக்கா ரொம்ப சூப்பராக எழுதுறாரு. எப்படி அவர் அப்புறம் போறாரு பாருங்க. லூக்கா 22:41. அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. ஹல்லேலூயா. ஜபத்தின் நிலையில பார்த்தீங்களா? முழங்கார் படியிட்டு ஜபிக்கலாம், சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜபிக்கலாம், நின்று ஜபிக்கலாம், உட்கார்ந்து ஜபிக்கலாம், எதுவுமே தவறில்லை. படுத்து கொண்டு ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். பக்தன் சொல்லுகிறார் பாருங்க, என் படுக்கையின் கட்டிலை என் கண்ணீரால் ஈரமாக்கினேன். அழுது கொண்டே ஜபிக்கிறார் படுக்கையில் இருந்து. ஜபத்திற்கு இந்த பொசிஷன் தான் கிடையவே கிடையாதுங்க. இவர் ஆண்டவர் ஜபித்த ஜபம் முழங்கார் படியிட்டு சற்று அப்புறம் போய் கல்லறிகிற தூரத்தில் முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மார்க்கில் வாசிக்கலாம். மார்க்கு 14:35 வாசிங்க. சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. பாருங்க, இங்க வேளை என்று சொல்லப்படுகிறது. மத்தேயில
பாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய லைஃப்பை குறிக்கிறது. இது எனக்கு வேண்டாம், சிலுவை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவர் கோழையா? ஆண்டவர் ஏன் சிலுவையை புறக்கணித்தார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது அல்ல. வாசிங்க, யோவான் 12:27 வாசிக்கலாம். ஆண்டவர் சிலுவைக்காகவே வந்தேன் என்று சொல்கிறார். சிலுவையை புறக்கணிப்பது அந்த மரண வேதனைக்காக அல்ல. யோவான் 12:27-28 வாசிக்கலாம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பாருங்களேன், இதற்காகவே இந்த வேளைக்குள் சிலுவையை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் ரெடி, எவர் ரெடி, எப்பொழுதும் ஆயத்தமாயிருந்தார் ஆண்டவர். அப்போ ஏன் ஆண்டவர் இந்த பாத்திரம் வேண்டாங்கிறாரு, இந்த வேலை வேண்டாங்கிறாரு அப்படின்னா, வாசிங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிலுவையிலே எப்படி ஜெபித்தார் பாருங்க. திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். நம்ம இங்கே வாசித்தோம் மத்தேயில, ஆண்டவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டார் என்று வாசித்தோம். ஆக திகிலடைந்து ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். பயந்து ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். மரண பயத்தோடு ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆண்டவர் பல நிலைகளை சுட்டி காண்பிக்கிறார். கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? சிலர் சத்தம் போட்டு ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். வாசிக்கலாம், எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பாத்தீங்களா? பயபக்தியோடு ஜெபிக்கிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார், அவன் பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரை நோக்கி திகிலடைந்து மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு அவர் மிகவும் வியாகுலப்பட்டு என்று மார்க் 14:33 சொல்லுகிறது. இப்படி ஆண்டவர் பல நிலைகளில் ஜெபித்து சொன்ன வார்த்தை, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அல்லேலூயா. let your will be done. உங்க சித்தம் ஆண்டவரே, ஏன் சித்தம் வேண்டாம் சுவாமி. அப்படி எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? நமக்கு கேட்குறதுக்கே சங்கடமாக இருக்கும். இந்த ஜபந்தான் வேதத்தில் கிறிஸ்தவத்தின் உண்மையான ஜபம். இந்த ஜபத்தை இனிமேல் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கடினமாக தான் இருக்கும். சிலுவை ராஜ கம்பளமா அல்லது பஞ்சுமத்தையா? இல்லை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், கடினமான முடிவுகளில், கடினமான வாழ்க்கையில ஆண்டவர் அநேக பொக்கிஷங்களை உள்ளே வைத்திருப்பார். அல்லேலூயா, ஆமென். சிலுவை மரணத்தோடு அவனுடைய வாழ்க்கை வரலாறு முடிந்ததா? இல்லையே. இப்படி ஜெபித்ததுனால தான் சிலுவைக்கு போனார், உண்மைதான். சிலுவையில கஷ்டப்பட்டார், உண்மைதான். அவமானப்பட்டார், காரி உமிழ்ந்தார்கள், நிந்தை சுமந்தார், எல்லாம் சகித்தார். ஆனால் வெள்ளிக்கிழமை என்ற ஒன்று மாலை உண்டானால் ஞாயிற்றுக்கிழமை என்ற ஒரு அதிகாலை உண்டு. அந்த நாளிலே அதே மரித்த சரீரம் உயிரோடு எழுந்து யுகா யுகமாய் பிதாவோடு இருக்கிற நல்ல ஒரு நேரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தால் உண்மைதாங்க, நிந்தை வரும், அவமானம் வரும், ஆமென், பரியாசம் வரும், ஆமென், கேலி கிண்டல் பண்ணுவார்கள், உங்களை ஆமென் எள்ளி நகையாடுவார்கள், எல்லாம் நடக்கும், உண்மைதான். ஆனால் அதோடு வாழ்க்கை முடிஞ்சிடாது. யுகாயுகமாய் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை தான் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் நாள். ஆமென். அந்த நாளில் தான் இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம். நமக்கும் அப்படி ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க. நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் உனக்கு ஒரு விசேஷித்த நாளை வைத்திருக்கிறார். தேவ சித்தத்தில் உனக்கு ஒரு மகிமை நாள் இருக்கிறது. உன்னுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். சும்மா நினைச்சிடக்கூடாது, பாஸ்டர் நான் சித்தன் சொல்லி அப்படியே செத்த பயல ஆயிடக்கூடாது நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. மரிப்பது உண்மைதான், சுயத்துக்கு மரிக்க வேண்டும். ஆமென். இந்த மாம்சம் சுயத்துக்கு மரித்து தேவ சித்தம் செய்யும் போது கர்த்தருக்காக நாம் வாழ்வோம். அல்லேலூயா. நம்மை குறித்து எழுதி வச்சிருக்கிறாரே, ஒரு புக்கு, பெரிய புக்கு வச்சிருக்கிறார்.
அந்த புஸ்தகத்தில் நம்ம எங்கே பிறக்கணும், நம்ம தாய் தகப்பன் யார், நம்முடைய கரு எப்படி வளர்றது. கடந்த நாள் கூகுள் மீட்டில் நம்ம தியானித்தோம். ஒவ்வொரு எலும்புகள் வளர்றது கூட அந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. எந்தெந்த எலும்பு எப்போ வளரணும், அந்த 10 மாத அந்த சிசுவில் எந்த நாட்கள் எப்படி வளர்ச்சி அடையணும், என்னைக்கு நம்ம பிறக்கணும், 7 மாதத்துலையா 8 மாதத்துலையா 9 மாதத்துலையா அல்லது 10 மாதம் ஆனாலும் பிறக்காது, அது உள்ளே உட்காந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவர் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக உங்கள் பிறப்பு அதிசயமானது, ஆச்சரியமானது. இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று 139ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. அப்படின்னா நம்மை குறித்து எவ்வளோ திட்டங்கள் உண்டுங்க. எத்தனை கரு கலைந்து போயிருக்கிறது. உங்களை என்னையும் இந்த கரு உருவாகி வெளியே வந்து எவ்வளோ போராட்டம். கொரோனா வேவெல்லாம் கடந்து வந்துட்டோமே. கொரோனா வேவெல்லாம் நம்ம அடிச்சுட்டு போச்சா? இல்லையே. அதெல்லாம் நம்ம பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாருன்னா, நமக்கு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாருன்னா, கர்த்தருக்கு பெரிய நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. திட்டத்திலே வாழ வேண்டும். எதிர்கால திட்டங்கள் எல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் இருக்கிறது. புஸ்தக சுருளில் எழுதப்பட்டவைகளின்படியே நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தேவனுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் ஆண்டவரே. இதை எப்போ நம்ம கேட்க முடியும் அப்படின்னா, தேவனிடத்தில் ஒரு சிறு பிள்ளையை போல அர்ப்பணிச்சாதான் இந்த ஜெபம் பண்ண முடியும். ஒரு 45 வயசு ஆன பிள்ளைக வந்து இப்படி ஜெபிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. 17 வயசு வந்தோடனே அப்பா அம்மா நீங்களாம் கை நாட்டு, உனக்கு என்ன தெரியும், நான் ஐடி படிக்கிறேன், சோத்திரம் நான் காலேஜ் போயிட்டேன், இப்போ டெக்னாலஜி 5, உனக்கு பட்டன் ஃபோன் கூட யூஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது, என்னெல்லாம் பேச்சு பேசுதுங்க இந்த தலைமுறைகள். அப்போ வளர்ந்துட்டா அப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தால் இந்த ஜபத்தை பண்ண முடியாது. ஒரு 5 வயசு பையனை பாருங்க, பாப்பாவை பாருங்க, அப்பா செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நம்புவாங்க. அப்பா சொன்னால் கரெக்டு. அப்பா எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ கையை பிடிச்சி அவ்வளோ சந்தோஷமாக உற்சாகமாக கூட்டிகிட்டு போவாங்க. கூட சேர்ந்து அப்படியே அவங்க நடையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்பா கூட இருக்கிறாரு, பேரண்ட்ஸ் கூட இருக்காங்கன்னு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அதே இது ஒரு 25 வயசு ஆனால் அப்பா கையை பிடிக்குமா? உன் கையை பிடிச்சா என்னைய ஒரு மாதிரி நினைப்பாங்க, கையை விடு அப்படின்னு. அப்போ தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட ஜெபத்தை யாரால் செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு சிறு குழந்தையை போல அர்ப்பணிக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த ஜெபத்தை செய்ய முடியுமே ஒழிய, தேவ சமூகத்துக்கு வரும்போது எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கவே கூடாது. எல்லாம் அவன் படிப்பு, அதிகாரம், அனுபவம், செல்வாக்கு, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு இயேசுவே அப்பா பிதாவே என்று தேவனிடத்தில் நாம் செபிக்கும் போது கர்த்தர் தமது சித்தத்தை வெளிப்படுத்தி தருவார். அல்லேலூயா. இவர் எப்படி ஜெபித்தாராம்? பலத்த சத்தத்தோடு, கண்ணீரோடு, மரணத்தினின்று விடுவிக்க வல்லவராகிய ஆண்டவரை நோக்கி பயபக்தியோடு ஜெபிக்கிறார். இன்னொரு ஜெபம் பண்ணாருங்க. அந்த ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த கெத்சமனே ஜெபத்தில் என்னெல்லாம் நிலை இருந்திருக்கு பார்த்தீங்களா? சற்று அப்புறம் போய் கல்லறிகிற தூரத்தில் போய் முகங்குப்புற விழுந்து, தாழ விழுந்து, முழங்கார் படியிட்டு, ஸ்தோத்திரம், தனித்து சீசர்களை விட்டு, அப்பா அம்மாவை விட்டு பிரிந்து தனியாக வந்து ஜெபிக்கிற ஜெபம் அற்புதமாக செய்கிறார் பலத்த சத்தத்தோடு. இன்னொரு ஒரு இது காரியம் பதிவு செய்யப்பட்டு வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிக்கலாம். பக்தன் லூக்கா அதை இதில் அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஏன்னா லூக்கா ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், அவர் தான் கரெக்டாக எழுதுகிறார். 22:44 வாசிக்க கேட்போம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. வேர்வை எப்பவுமே எப்படி இருக்குங்க? உப்பா இருக்கும். அது ஸ்தோத்திரம் கைக்கும் வெளியில் வரும்போது தண்ணி மாதிரி தானே வரும். இவருடைய வேர்வை இரத்தமாகவே வந்துருச்சான். ஒரு மருத்துவன் எழுதுகிறார், பதிவு செய்கிறார். அது உண்மையாக இருக்கும். லூக்கா எல்லாம் தீர விசாரித்து அவர் எழுதுகிறது. லூக்கா 1:1 வாசிங்க. லூக்கா எழுதுகிற இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது என்று வாசிக்கலாம். லூக்கா 1:1 வாசிங்க.
மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயம் நாங்கள் அப்படின்னா ஒரு டீம் ஒர்க்கா பண்றார். இந்த சுவிசேஷத்தை எழுதுறப்ப முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே, எங்களுக்கு சொன்ன எல்லா ரிப்போர்ட்டையும் நான் கலெக்ட் பண்ணி அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால், அநேகம் பேராய் சேர்ந்து சரித்திரம் எழுத நாங்கள் ஏற்பட்டபடியால், ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. எப்படி டீட்டெயிலா எழுதுறாருங்க. ஒரு மருத்துவன் டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறப்ப இஷ்டத்துக்கு எழுதிடுவாங்களா? அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அவங்க படித்தது, இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பார்த்தது, அவங்க புதுசாக சில மாத்திரைலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நிதானமாக தான் அந்த மருந்து சீட்டு எழுதுவாங்க. சும்மா அடித்து விட்டுற மாட்டாங்க. லூக்கா ஒரு மருத்துவர், டீட்டெயில்டாக கலெக்ட் பண்ணுறாரு. டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி திட்டமாய் விசாரித்து கண்ணார கண்டு எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்து தான் எழுதுகிறாரு. ஆக அவர் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் கெத்சமனே ஜெபம் ரொம்ப அருமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். ஏன் அப்படின்னா, நமது சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறப்படுகிறது இந்த வசனத்தில் தாங்க. ரொம்ப கவனிக்கணும். இந்த வசனத்தை உற்று கவனித்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். இப்படி வாசிக்கும்போது தலைமுறையாய் உங்களை பின்தொடர்ந்த சாபங்கள் உங்களை விட்டு அகலுவதை நீங்கள் உணர்வீர்கள். வாசிக்கலாம். லூக்கா 22:44 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே உள்ள இருக்கிற அந்த நரம்பு நாளங்கள்லாம் வெடிச்சிருச்சான். ஹை ப்ரெஷர். அதனால தான் இது வந்திருக்குன்னு சொல்லி மருத்துவர்கள் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. லூக்கா மருத்துவர் பார்த்தீங்களா, இந்த வார்த்தை வேற எங்கேயுமே இருக்காது, இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இது ஏன் பதிவு செய்கிறார் அப்படின்னா, நம்மேல் இருந்த சாபத்தை ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்து ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்னேன், இந்த வேதத்திலே மிக அருமையான ஜெபம் என்ன ஜெபம்? கெத்சமனே ஜெபம். கெத்சமனே என்பது ஒரு தோட்டம். ஏன் தோட்டத்தில் ஏறெடுக்கப்பட்ட இந்த இரத்தம் வியர்வை சிந்தி ஏறெடுக்கப்பட்ட இந்த ஜெபம் உன்னதமானது என்றால், முதல் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தவறினான். அல்லேலூயா. நாம் பெற்ற தண்டனைகளில் பிரதான தண்டனை அப்படின்னா வேர்வை சிந்தி உழைக்கிறது தான் பெரிய சாபமா ஆண்டவர் வாயை திறந்து சொன்னார். நீ பாவம் செஞ்சிட்ட பத்தியா? மனுக்குலம் வியர்வை சிந்தி பாடுபட வேண்டும் என்பது ஆண்கள் மேல் விழுந்த சாபம். ஆதியாகமம் 3:19 வாசிங்க. ஆண்டவர் போட்ட முதல் சாபம் பாருங்க. வாசிக்கலாம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் வாழ்நாள் முழுவதும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆண்டவர் கொடுத்த சாபம் மனுக்குலத்திற்கு. முதல் ஆதாம் பெற்ற சாபத்தை, அந்த ஏதேன் தோட்டத்தில் பெற்ற சாபத்தை இரண்டாம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவின் இந்த கெத்சமனே தோட்டத்தில் ஏறெடுத்த ஜெபம், இந்த வேர்வையை அவர் இரத்தமாக சிந்தவிட்டு நம்மேல் இருந்த வேர்வையின் துளிகளின் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்றால் நம்மேல் இருந்த சாபம் நீக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. மீண்டும் இந்த வேர்வையே நம்பி தான் வாழ்வேன். உழைப்பு வேணும். சோம்பேறியை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆனால் பாஸ்டர், நான் உழைச்சா எனக்கு வயிற்றுக்கு கஞ்சி அப்படின்னு சொல்லி ஓடாதீங்க. எனக்கு 24 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் என் கடன் அடைக்க முடியும், அப்படிப்பட்ட காரியத்தை நான் சிக்கியிருக்கிறேன்னு சொல்லலாம்.
உங்கள் சாபத்தை மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் கெத்செமனேல இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்தார். அல்லேலூயா. உழைக்கணும், உழைப்பு வேணாம் நான் சொல்ல, உழைப்புக்கு வேதம் எதிரி அல்ல. ஆனால் சற்று நேரம் ஒதுக்கி அந்த வியர்வை என்ற சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு இன்றைக்கு ரசத்துக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை. ஆக எந்நேரமும் கடந்து உழைச்சிட்டு இருக்காதீங்க, உழைங்க, தப்பு இல்லை. குடும்பத்திற்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள், உங்கள் பிள்ளைகள் வளர்ப்புக்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள், விசேஷமாக தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள். ஆமேன். சில பார்த்து ஞாயிற்றுக்கிழமையும் வராமல் உழைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கென்று நேரத்தை ஒதுக்கி நாம் கர்த்தருடைய இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தான் ஆண்டவர் கெத்செமனேல நமக்காக இரத்தத்தின் வேர்வை துளிகளை சிந்தி எப்படி ஜெபம் பண்ணாரு? வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து நம்மேல் இருக்கிற ஏதாவது தலைமுறையாக இருந்த பாம்பு இருக்குமானால், சாபத்தின் கட்டுகள் இருக்குமானால், ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு உங்களை வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ சத்தமாக வாசிக்கணும் அவ்வளோ சத்தம் வாசிக்க போகிறோம். லூக்கா 22:44 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் இந்த ஜெபத்தை பல நிலைகள் செய்கிறார். கண்ணீரோடு, வியர்வு சிந்தி, ஊக்கத்தோடு, பலத்த சத்தத்தோடு, வியாகுலத்தோடு, திகிலடைந்து, மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு ஜெபித்த ஜெபம் 4 வரிதான். என் பிதாவே. ஆமேன். அவருடைய விருப்பத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றார், ஆகிலும் உங்கள் சித்தம்தான் ஆண்டவரே. உங்களுக்கு எல்லாம் தெரியும்பா. ஜெபத்திற்கான பதிலை நாம் தேவனிடத்திலே விட்டுவிட வேண்டும். ஜெபத்திற்கான பதிலை நாம் எதிர்பார்க்க கூடாது. பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர். நம்ம கடமை செய்யணுங்க. குடும்பத்துக்கு நாம் செய்ய வேண்டிய எல்லா கடமை செய்யணும், முயற்சி எடுக்கணும், உழைக்கணும். ஆனால் பலனை எதிர்பார்த்துடாதீங்க. பலனை அதிகமாக எதிர்பார்த்து ஓடாதீங்க. எதிர்பார்த்து அந்த காரியம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, உடனே இருதயம் சோர்ந்து போய் ஜெபிக்க கூட நமக்கு வராது. போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று பக்தன் எலியா ஜெபிக்கிறார். அதுக்கு முந்தின நாள் தான் பயங்கர வெற்றி, வெற்றியோ வெற்றி. முந்தின நாளில் கர்மேல் பர்வதத்தில் முழங்கினான், கர்த்தரே தேவன் என்று முழங்கினான். எலியா வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த காலை மண்ணு தண்ணி எல்லாம் நக்கி போட்டது என்று நாம் வாசித்தோம். முந்தின நாள் வெற்றியின் உச்சத்தில் இருக்கிறார். அதற்கு அடுத்த நாள் ஒரு துர்ச்செய்தி வருகிறது. நாளை இந்நேரத்தில் எலியாவே உன் தலை ஒன்றை இருந்தால் அதுக்கப்புறம் என்ன கேளு அப்படிங்கிற எசபேல். துர்ச்செய்தியை பார்த்த உடனே தோல்வியின் பள்ளத்தாக்கு போயிட்டார். இதிலிருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். என்ன பாடம்? எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம், எப்போவுமே சூப்பராக இருப்போம் நினச்சிடக்கூடாது. மனுஷனுக்கு ஆமீன் தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேடு பள்ளம் தான் நம்முடைய வாழ்க்கை, என்றைக்குமே சமமாக இருக்காது. ஆக தோல்வி வரும்போது என்ன செய்யணும்? நேற்று தினத்தில் ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்தார், இன்றைக்கு இந்த தோல்வியை கொடுத்துருக்கார். கர்த்தர் கொடுத்தார் சொல்ல மாட்டீங்களே, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு தோத்திரம். நமக்கு கோபம்லாம் வருது. தோல்வியின் பள்ளத்தாக்கில் அனுபவம் உண்டு, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம எதை நம்பி வாழ்கிறோம்னா சம்திங் வி ஆர் எக்ஸ்பெக்டிங், ஏதோ ஒரு பலனை நம்ம எதிர்பார்க்குறோம். பலனை எதிர்பார்க்காதீங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்யுங்கள், மீதியை அப்பாட்ட விட்டுருங்க. சோத்திரம். இங்கே இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதாவினிடத்திலே தன்னுடைய ஜபத்திற்கான பதிலை விட்டு விட்டார். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அல்லேலூயா.
அவருக்கு தெரியும் எதை எப்போ எங்கே கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும், எல்லாம் தெரியும். அவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அல்லேலூயா. இல்லை, ஆராதனை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்து விட்டால் போதும், அதை யாரும் தடுக்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு சகாயராய் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். உன்னை கடைசி வரை கொண்டு போகிறவர் கர்த்தர். ஓ, உன்னுடைய தலையில் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவருக்கு தெரியாமல் எந்த நகர்வும் உன்னுடைய அணுகாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? குடும்பத்தில் எந்த காரியமும் அவருடைய பெர்மிஷன் இல்லாம விழாது. முடி விழுந்தா கூட நினைப்பேன், இந்த முடி கூட இன்னைக்கு ஆண்டோடைய பெர்மிஷன் கேட்டு தான் விழுந்திருக்கு, அப்படி நினைக்கணும். தலையுள்ள மயிரெல்லாம் பெண்களுக்கு 1,00,000 தலைமுடி இருக்குமா? யாராவது எண்ணி இருக்கிறோமா? நம்ம மைக்ரோன் லெவலில் இருக்கு பாருங்க. அப்போ அதெல்லாம் எண்ணவே முடியாது. அதெல்லாம் எண்ணி வச்சிருக்காருன்னா இவ்வளோ கேர் எடுத்திருக்கிறார். உங்கள் புருஷன் உங்கள் மேலே எடுக்கிற கேரை விட, உங்கள் மனைவி உங்கள் மேலே எடுக்கிற கேரை விட, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர் உங்கள் மேல் எடுக்கிற அந்த கரிசனை விட ஆண்டவர் உங்கள் மேல் கரிசனையாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இப்படி ஜெபிக்கிற ஜெபம் பலன் உண்டு. வாசிக்கலாம். ஜெபத்திற்கான விளைவை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 22:43 வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். எப்போ? இந்த கெத்சமனே ஜெபம் பிரேயர் பண்ணி முடிச்ச உடனே ரிப்பீட்டடா பண்றாரு. 3 விஷயம் சொல்லுகிறார். 3 times he repeated same verse. என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. முகம் குப்புற விழுந்து முழங்கார் படியிட்டு சற்று அப்புறம் போய் கல்லறி தூரத்தில் ரிப்பீட்டடாக இதே வார்த்தை தான் ஜெபிக்கிறார். வேற எதுவுமே ஆட் பண்ணலைங்க. வேலைங்கிறாரு, ஒரு இடத்துல பாத்திரம் அப்படிங்கிறார். இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஆனால் கருப்பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, ஆமேன். கருத்தாய் ஜெபிக்கிற, கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு அழுகையோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தூதனை அனுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களுக்கு ஒரு தூதன் வருவான், உங்களை பலப்படுத்துவான். பிரச்சனைகளை நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓ, உலகத்தில் இருக்கிறபடியிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். ஆமென். இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கல் எல்லாம் தூதனை வணங்குறாங்க. தூதனை வணங்கணும் போட்டிருக்கா? இங்க பாருங்க, தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்போ நமக்காக பணிவிடைகளின் ஆவிதான் தூதர்களை ஒழிய நாம் அந்த பரிசுத்தவானை வணங்குகிறோம், இந்த பரிசுத்தவானை வேண்டிக் கொள்கிறோம், அப்படிலாம் கிடையவே இல்லைங்க. இவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க. தூதர்கள் வணக்கம் செய்யவே கூடாது. நம்ம தூதர்கள் நம்மை பலப்படுத்த தான், நமக்கு பணிவிடை செய்ய தான் தூதர்கள். அப்போ ஜெபிக்கும் போது தேவன் தூதர்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்படி அனுப்பி பலப்படுத்தும் போது இப்போ எந்த பாத்திரம் எனக்கு வேண்டான்னு சொன்னாரோ, எந்த வேலை எனக்கு வேண்டான்னு சொன்னாரோ, வாலண்டியராக பலப்படுத்தினதுனால, உன்னதத்திலிருந்து வந்த ஒரு பலனால் வாலண்டியராக போகிறார். வாசிக்கலாம். யோவான் 18:4-5. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எல்லாம் தெரிஞ்சிருக்குங்க ஆண்டவருக்கு. அறிந்து எதிர்கொண்டு போய், இவரா வாலண்டியரா ஓடி போகிறார். எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று சொல்லி சிலுவைக்கு தன்னார்வமாக கடந்து செல்கிறார். அல்லேலூயா. ஆக சித்தத்தை மையமாக வைத்து ஜெபிக்கிற தேவஜனங்களுடைய வாழ்க்கையில கிளியரா இருப்பாங்க, போல்டா இருப்பாங்க, கோழையா இருக்கவே மாட்டாங்க. இந்த ஓடி ஒளிஞ்சுக்கிறது மறைஞ்சுக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா சித்தத்தை மையமாக வைத்து ஜெபிக்கிறாங்க. ஒளிவு மறைவே கிடையாதுங்க. எவ்வளோ தைரியமாக ஆண்டவர் சிலுவைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் பாருங்க. ஆகவே தான் சொல்கிறேன், லெட் யூ வில் பி டன். உங்கள் சித்தம் ஆண்டவரே, ஏன் சித்தம் அல்ல, நாட் மை வில். உங்கள் சித்தம் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் அவர்கள் உண்மையாகவே வீரர் தான், உண்மையாகவே வீராங்கனையாக இருப்பார்கள். அல்லேலூயா. நான் தான் என்கிறார் பார்த்தீங்களா. இப்போ
சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாராம். ஏன்னா சின்சியரா ஜெபம் பண்ணியிருக்கிறார். தேவதூதன் பெலன் இப்பொழுது வாலண்டியர் அர்ப்பணிக்கிறார், சந்தோஷமா ஏற்றுக்கிறார். எபிரேயர் 12:2 சிலுவையை ஆண்டவர் எவ்வளோ வாலண்டியரா அக்செப்ட் பண்ணிக்கிறார் பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. பிதாவின் வலது பாரிசத்துல போய் உட்கார வச்சுட்டாருங்க. இப்ப எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பாரிசத்தில். அல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு பாருங்களேன். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க சித்தம் ஆண்டவரே, என் சித்தம் வேண்டாம். முகம் குப்புற விழுந்து ஸ்தோத்திரம், வியாகுலத்தோடு திகிலடைந்து மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்னுடைய ஆத்துமாவிலே கலங்கி ஜெபித்த ஜெபம். வாட் a wonderful prayer, sincere prayer. ஊக்கமா ஜெபிக்கிறார், இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டு இயேசுவின் விருப்பம் நிறைவேறணும். என்ன ஆகும் யோசித்து பாருங்க. சிலுவையில் போகாமல் இருந்தால் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக 100% நமக்கு நரகம்தான். நம்மேல் இருக்கிற ஆக்கினை தண்டனை தீர்ப்புகள் அவர் ஏற்றுக்கொண்டபடினால தான் நமக்கு பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்ற ஒரு பெருமூச்சின் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த முழுமையான அர்ப்பணம் தாங்க இன்றைக்கு நமக்கு சிலுவையிலே ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு சிந்தின இரத்தம் தான் இன்னைக்கு நம்ம புதிய உடன்படிக்கையின் இந்த ரசமாக, அவருடைய தசைகளுக்கு ஒப்பான அப்பம், புதிய உடன்படிக்கையின் அப்பமாக இன்னைக்கு நம்ம புசித்து பானம் பண்ண போகிறோம். இதை நம்ம கண்டிப்பாக சிலுவை பாடுகளை தியானித்து தான் ஆசரிக்கணும். அவனுடைய வருகை வரை நாம் செய்யணும். இது நம்மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. ஆமென். அந்த சிலுவை மரணம் இல்லைன்னா யோசித்து பாருங்க, நம்ம இப்படி நிம்மதியாக இருக்க முடியுமா? இன்றைக்கு மரித்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு நிச்சயம் உண்டு, நம்பிக்கை உண்டு. நான் பரம கானானுக்குள் கடந்து செல்வேன். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் நிச்சயத்தோடு வாழ்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா சிலுவை மரணம். ஆமென். அதை ஏற்றுக்கொண்டார். இப்போ நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் ஆண்டவர் இதை வேண்டாம் அப்படின்னார்? நம்ம வாசிக்க கேட்ட சங்கீதத்தில் 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிலுவை மரணத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த சிலுவை மொழிகளில் ஒன்று சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்குது. அதான் நம்ம இன்னைக்கு வாசித்தோம். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் 4வது வார்த்தை நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 வேர்டு பிதா பிதான்னு சொல்லுவார், கடைசி பிதான்னு சொல்லுவார். இப்போ என் தேவனுங்கிற மை லார்ட். நம்ம ஆண்டவர் பார்த்துன்னு சொல்கிறோம், என் தேவன் சொல்கிறோம். நம்ம இருக்க வேண்டிய இடத்த அவர் எடுத்தார். எப்போ அப்படின்னா அகில உலக மனுக்குலத்தின் பாவமெல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் பிதா, பிதாவும் அவரையும் பிரிக்கவே முடியலங்க. சிலுவை மரணத்தை குறித்த இந்த ஜெபம் பண்ணல ஆண்டவர். சிலுவை வேண்டான்னு சொல்ல, மரண பயத்தினால் அல்ல, கோலம் அல்ல ஆண்டவர். அகில உலக மனுக்குலத்தின் பாவம் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்படும் போது பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணல்லவா? வேதம்தான், மாற்று கருத்தே இல்லை. நமது பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்ட போது இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறோம். கண்களினால், பேச்சினால், இருதயத்தின் நினைவுகளால், யோசனையிலே சிலர் பாவம் செய்வாங்க. வெளியெல்லாம் வெள்ளையும் சொல்லையும் தான், நினைவுகளின் ஆழத்தில் பாவம் செய்வாங்க. இத்தனை கோடி ஜனங்களின் நினைவுகளின் தோற்றங்களில் உண்டான பாவங்களை
எல்லாம் ஆண்டவர் மேல் சுமத்தப்பட்ட போது பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டான அந்த தொடர்பு முறிந்தது. இந்த முறிவை நினைச்சு தான் சொல்றாரு, நம்ம 2 பேரும் எவ்வளோ ஐக்கியமா இருந்தோம், ஆனால் இந்த சிலுவை மரணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஏன்னா உம்மையும் என்னையும் பிரிப்பது இந்த சிலுவை மரணம். நம்ம 2 பேரும் ஒன்றாகவே இருந்தோமே. நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்து கொண்டே இருந்தபடியினால் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த மனுக்குலத்தின் பாவம் அல்லவா என்னை, பிதாவையும் என்னையும் பிரிக்கிறது. இந்த சிலுவை மரணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுதல் எனக்கு வேண்டாம். இந்த வேலை எனக்கு வேண்டாம். ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். எனக்கு பிடிக்கல, ஆனால் நீங்கள் உங்கள் புஸ்தக சுருள் எழுதியிருக்கிறீங்க, இந்த பாதையாக தான் நீ போகணும், இந்த சிலுவை மரணத்தை நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். புஸ்தக சுருள் எழுதியிருந்தால் அது அப்படியே நடக்கட்டும். அந்த பிரிவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, ஆமென். அந்த பிரிவை நினைத்து தான் இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம், இந்த வேலை வேண்டாங்கிறோம். நம்ம ஆசையை நினைச்சு சொல்றோம், எனக்கு இதை கொடுத்துருங்க, இந்த விஷயத்தை எனக்கு கொடுத்துருங்க. தேவனுக்கு நமக்குள்ள உறவு பிரிக்கப்படுகிறதா? அந்த உறவு எனக்கு வேண்டாம். அது எவ்வளோ பெரிய மாமாவாக இருக்கட்டும், சித்தியாக இருக்கட்டும், அத்தையாக இருக்கட்டும், அல்லது பிரியமேன்னு சொல்றவங்களா இருக்கட்டும், தேவனுக்கும் எனக்குள்ள பிரிவை, இந்த குறிப்பிட்ட ஃபோன் கான்வர்சேஷன் இருக்குதா, அது எனக்கு வேண்டாம். அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுதான் கெத்செமனே ஜபத்திற்கு சரியான நிகரான ஜபம். உங்களுக்கு 1008 ஆசை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், ஆனால் அந்த விருப்பத்தின்படி நடக்கும்போது தேவனை விட்டு நீங்கள் கண்டிப்பாக தூரம் போவீர்கள் என்ற நிச்சயம் இருக்குமானால், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்றைக்கு அந்த உறவை துண்டித்துக்கொள். கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். தேவ சித்தம் உனக்கு அற்புதமான எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். தவறான தெரிந்தெடுப்பை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே. பிரிந்திருக்கிற குடும்பம் இணையட்டும். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தேவ சித்தம், குடும்பம் இணைந்திருப்பது. அல்லேலூயா, ஆமென். ஆக தேவ சித்தத்தை மையமாக வைத்து வாழும்போது நமக்கு ஆசீர்வாதம் வரும். அப்படி ஜெபிக்கும்போது தூதன் வருவான், நம்மை பலப்படுத்துவான். தேவ சித்தத்தை நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி தினந்தோறும் நாங்கள் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.